ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் சினிமாவில் இயக்குனரா, நடிகரா, எழுத்தாளரா, வசனகர்த்தாவா, திரைக்கதை மன்னன் அப்படின்னு தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட்ட ஒரு நபர் பாக்கியராஜ் அவர்கள். இவர் இப்போ 73 வயசில் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு, அதாவது இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவர் இயக்குன படங்கள், எழுதின கதாபாத்திரங்கள், எழுதிய வசனங்கள், அவர் கற்றுக் கொடுத்த சினிமா லாங்குவேஜ், இது என்னைக்குமே கோடிக்கணக்கான ரசிகர் மனசுல இருந்து அழிக்க முடியாது. இத பாருமா, சுகமும் துக்கமும் நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. ரோஜா செடியில முள்ளு இருக்கேன்னு சங்கடப்படுறதை விட முள்ளு செடியில ரோஜா பூத்து இருக்கேன்னு சந்தோஷப்படுமா. சின்ன பட்ஜெட்டில் சாதாரணமான தோற்றத்தில் நடிப்பார். பட் அசாதாரண திரைக்கதையினால் ஒவ்வொரு படத்தையுமே வெற்றி படமாக மாற்றினார். இதுதான் பாக்கியராஜ் அவங்களுடைய அடையாளம். லோகத்தில் யோகியன்னு ஒரு ஆள் உண்டெங்கில் அது பாலக்காட்டு மாதவனான். இந்த வீடியோவில் பாக்கியராஜ் அவர்கள் எழுதி இயக்கி நடித்த மறக்க முடியாத படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சுவர் இல்லாத சித்திரங்கள். 1979ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் தான் ஒரு இயக்குனராக பாக்கியராஜ் அவங்களுடைய முதல் படம். இந்த முதல் படம் தான் தமிழ் சினிமாவில் அவருக்கு ஒரு நல்ல பேஸ்மெண்ட்டை கொடுத்து திரைக்கதை மன்னன் அப்படின்ற ஒரு பேரை வழங்கியிருக்கு. ஆக்சுவலாக அந்த படம் எதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை ஒரு குடும்பத்தோட பொருளாதாரத்தை மட்டும் கிடையாது, அவங்களுடைய காதல், நம்பிக்கை, எதிர்காலம், அவங்களுடைய உயிர் எல்லாத்தையுமே அழிச்சிரும் அப்படின்றத இந்த படம் ஆழமாக சொல்லியிருப்பாங்க. சரோஜா அப்படின்ற ஸ்கூல் போயிட்டு இருக்க ஒரு பொண்ணு, அவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். கூட பிறந்தவங்க 4 பேர் தம்பி தங்கச்சிங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க, ரொம்ப வறுமையில் இருக்காங்க. சரோஜாவை மூர்த்தி அப்படின்ற ஒரு பணக்கார பையன் லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அதே சமயம் பாக்கியராஜ் அவர்கள் அழகப்பன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இவர் சரோஜாவை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பாரு. சரோஜோட அம்மா டெய்லர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. குடும்ப வறுமை காரணமாக ஒரு ஜவுளி கடைக்காரர் அவங்களுக்கு பண உதவி பண்ணுவார். ஆரம்பத்தில் மனிதாபிமான அடிப்படையில் அவர் உதவி பண்ணுறாரு அப்படின்னு சரோஜா நினச்சிட்டு இருந்தாலும், ஒரு கட்டத்தில் சரோஜாவோட அம்மாவுக்கும் ஜவுளி கடைக்காரருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றத அவர் நேர்லயே பார்த்துடுறா. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம குடும்பத்தோட கஷ்டம், வறுமை தானே, நம்ம போயிட்டு அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காதலை கூட மூர்த்தி கிட்ட சொல்லாம தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும், வறுமை ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குடும்பத்துக்காக வாழ ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் சரோஜாவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்க பாக்கியராஜ் அவர்கள் அவங்களுடைய கஷ்டத்தை பார்க்க முடியாம, அவ கஷ்டப்படுறதை ஏத்துக்க முடியாம, தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணு வரதட்சணை கொண்டு வரும், அந்த வரதட்சணை காசனாச்சும் அவங்க கிட்ட கொடுத்து அவங்க குடும்பத்தோட வறுமையை நீக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தனக்கு விருப்பமே இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு வரதட்சணைக்காக. பட் அந்த வரதட்சணை பணமும் அவருக்கு கிடைக்காம போயிடும். இன்னொரு பக்கம் மூர்த்திக்கு அவங்க வீட்டில் வேற ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ண பார்ப்பாங்க. அவருக்கு விருப்பம் இல்லை, சரோஜாவை கட்டிக்கத்தான் அவருக்கு விருப்பம். அதனால அவர் வீட்டை விட்டு வெளியில வந்து சரோஜாவோட குடும்பத்தோட வாழ ஆரம்பிச்சிருவாரு. தன்னோட காதலிக்காக சரோஜாவோட வறுமையான குடும்பத்துல வந்து சேர்ந்து அவரும் கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தோட வறுமையை நீக்க போராடுறாரு. பட் அவராலையும் முடியல. அவங்க கூட இருந்த ஒரு தம்பி இறந்து போயிடுறான், இன்னொரு தம்பி திருடுற வேலைக்கு போயிடுறான். இந்த மாதிரி குடும்பத்தோட சூழ்நிலை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைச்சு சரோஜா ஒரு நாள் ஒரு முடிவு எடுக்கிறா. தன்னோட குடும்பத்தில் உள்ள எல்லாத்துக்குமே ஜாங்கிரியில விஷத்தை கலந்து கொடுத்து அவங்கள கொன்னுடுறா. அதுக்கப்புறம் தன்னோட காதலன் மூர்த்தியும் சரோஜாவும் 2 பேரும் சேர்ந்து விஷத்தை குடிச்சு இறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சோகமான கிளைமேக்ஸோட முடிச்சிருவாங்க. பாக்கியராஜ் அவர்களுடைய ஸ்கிரீன் பிளே அவருடைய முதல் படமான இந்த படத்துல அவ்வளவு சூப்பரா பண்ணி கொடுத்திருப்பாங்க. இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. செகண்ட் ஒன், மௌன கீதங்கள். மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. 1981 வருஷத்துல ரிலீஸ் ஆன இந்த படம் பாக்கியராஜ் அவங்களுடைய சிறந்த குடும்ப படங்கள்ல ஒண்ணு. இந்த படத்துல பாக்கியராஜ் அண்ட் சரிதா 2 பேரும் ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஒரு நாள் எதிர்பாராத சந்தர்ப்பத்துல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால பாக்கியராஜ் அவங்க வேற ஒரு பொண்ணு கூட தப்பு பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் பாக்கியராஜ் அவங்களோட மனைவி நடிச்சு சரிதா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அவங்க உடனே பிரிஞ்சு போயிடுவாங்க. போயிட்டு டைவர்ஸ் வாங்கிடுவாங்க. டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க வயிற்றுல ஒரு குழந்தை வளருது அப்படின்றது. அவங்க குழந்தைய பெத்தெடுத்து தனியா வளர்த்து பெரிய ஆளா ஆக்கிடுவாங்க. பாக்கியராஜ் அவர்கள் சென்னையில வாழ்ந்துட்டு இருப்பாரு. பல வருஷத்துக்கு அப்புறம் சென்னையில் ஒர்க் பண்ணுறதுக்காக இவங்க வரும்போது அவங்க வேலைக்கு போகிற கம்பெனியில் தான் பாக்கியராஜ் அவங்க மேனேஜராக இருந்துட்டு இருப்பாங்க. பாக்கியராஜ் அவர்களும் பல முயற்சிகள் பண்ணுவார் தன்னோட குடும்பத்தோட இணைஞ்சு மகன் மனைவியோட வாழத்துக்கு. பட் சரிதா அவங்க அதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் தன்னோட கணவன் இன்னமும் தன்னை மறக்காம தான் மேலே அன்பாக இருக்காரு, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த தப்பு நடந்துருச்சு, அதுக்கான பொறுப்பு உணர்வோடு அவர் ஏற்றுக்கிட்டாரு, தப்பை ஒத்துக்கிட்டாரு, அதுக்கான மன்னிப்பையும் கேட்டுட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகன் மனைவியோட மறுபடியும் சேர்ந்து வாழ்கிறாங்க ஒரு குடும்பம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் நம்ம பண்ணுற ஒரு தப்பு தன்னோட குடும்பத்தையே செதைச்சுடும் அப்படின்றதும், மன்னிக்கிற தன்மையும் அதை ஏற்றுக்கிற தன்மையும் இருந்தால் மீண்டும் இணைஞ்சு அந்த தப்பை திருத்திக்கிட்டு வாழலாம் அப்படின்ற ஒரு உணர்வுபூர்வமான கதையை சொன்னதுதான் இந்த மௌன கீதங்கள். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் அவங்க எழுதிய உண்மை சுடும் அப்படின்ற ஒரு சிறுகதையவும்,
பாக்கியராஜ் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களையும் மையமாக வச்சு எழுதப்பட்டது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகி 25 வாரத்துக்கு மேலே தேட்டரில் ஓடி இருக்குது. இந்த படத்தோட வெற்றிக்காக அதே வருஷத்தில் ஹிந்தியில், தெலுங்குல, மலையாளத்தில், கன்னடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகளில் இந்த படத்தை ரீமேக்கும் பண்ணாங்க. ஒருத்தி லட்டு மாதிரி, ஒருத்தி ஆப்பிள் மாதிரி, இன்னொருத்தி வயசுக்கு வந்து 6 மாசம் தான் ஆச்சோ. தேர்ட் ஒன் இன்று போய் நாளை வா. பாக்கியராஜ் அவர்கள் நடித்த படங்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இன்று போய் நாளை வா படம் தான். ஏன்னா இந்த படத்தில் அவ்வளவு காமெடி இருக்கும். படம் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். உண்மையை சொல்லணும்னா இந்த படம் தமிழ் சினிமாவோட ஒரு பெஸ்ட் காமெடி ஃபில்ம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படமும் 1981 தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சந்தானம், பாஷாலாம் சேர்ந்து நடித்த கண்ணா லட்டு தின்ன ஆசையா அந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்க தேவையில்ல. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்க்க தேவையில்ல. 2 படமும் ஒரே கதை. பழனிசாமி, வெங்கட், ராஜேந்திரன் அப்படின்ற 3 ஃப்ரெண்ட்ஸ் வெட்டியாக ஊரை சுற்றிட்டு இருக்காங்க. இதில் பழனிசாமி கேரக்டரில் பாக்கியராஜ் அவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி ராதிகா தன்னோட குடும்பத்தோட வந்து செட்டில் ஆவாங்க. இந்த 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த பொண்ணு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுது, மற்ற 2 பேரும் விலகி போயிடணும் அப்படின்றத டீலா வச்சிருப்பாங்க. 3 பேரும் தன்னை விரும்புறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட ராதிகா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. நான் ஏற்கனவே ஒருத்தரோட பழகி கர்ப்பமாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே வெங்கட், ராஜேந்திரன் 2 பேரும் விலகிடுவாங்க. பட் ஹீரோவான பாக்கியராஜ் அந்த பையன் யாரு என்ன அப்படின்றத விசாரிச்சு அந்த பையனை தேடி அலைவார். அந்த பையன் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போனதில் தப்பான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துருவாரு. அவன் ஒரு முரட்டு வில்லனா இருப்பான். இதனால சண்டையெல்லாம் நடந்து முடிஞ்சு கிளைமேக்ஸில் ராதிகா சொல்லுவாங்க, இது வந்து நான் உங்களுக்கு வச்ச டெஸ்ட் தான், நான் கர்ப்பம்லாம் கிடையாது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்கள் 2 பேரும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனால் பழனிசாமி தான் எனக்காக என் கூடவே நின்று உதவி பண்ணாரு. ஸோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்றத சொல்லிடுவாங்க. இந்த படத்துல தான் பாக்கியராஜோட ஃப்ரெண்டாக நடிச்ச ராஜேந்திரன் கேரக்டர் அவங்க அப்பா கிட்ட ஹிந்தி கற்றுக்க போகும்போது அவர் பேசின அந்த டைலாக் தான் இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸான ஒரு டைலாகாக இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு டைலாக்னால தான் ரகுதாத்தா அப்படின்ற ஒரு படமே வந்திருக்கு. இப்போ एक गांव में एक किसान रखता था ரகுதாத்தா. 40 வருஷத்தை தாண்டி இந்த படம் நிலைச்சு நிற்கிதுன்னா அது பாக்கியராஜ் சாரோட ஸ்க்ரீன் பிளே தான் காரணம். இந்த படம் உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. 4th ஒன் அந்த 7 நாட்கள். பாக்கியராஜ் சார் அவங்களுடைய கரியர்லேயே தி பெஸ்ட் மூவி அப்படின்னா அந்த 7 நாட்கள் தான். பாலக்காட்டு மாதவன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் இசையமைப்பாளராக ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு நபராக பாக்கியராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. கூட கோபி அப்படின்ற ஒரு பையன் நடிச்சிருப்பாரு. காலையிலேருந்து ரோடோட இழுத்து அடிச்சேன். மனசனை கொஞ்ச நேரமா நிம்மதியா தூங்க விட மாட்டியே. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே அம்பிகா, பாக்கியராஜ், கோபி இவங்க 3 பேரோட காம்பினேஷனில் ஃபுல் காமெடியாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா தான் இந்த படத்துக்கான ஒரு அர்த்தமான அந்த டைட்டில் நேம்க்கான ஒரு மீனிங்கை கொண்டு வருவாங்க. அந்த காலத்தில் பெரும்பாலான காதல் படங்கள் காதல் ஜோடிகளை இறுதியில் சேர்த்து வைக்கிற மாதிரியே தான் முடிஞ்சிருக்கும் கிளைமேக்ஸ். ஒரு சாதாரண லவ் ஸ்டோரியை 7 நாட்கள் அப்படின்ற ஒரு ஷெட்யூல் வச்சு 7 நாட்களுக்குள்ள அந்த கதை எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக, ரொம்ப ட்விஸ்டோட, ரொம்ப லவ்வோட, எல்லா எமோஷன்ஸும் அந்த 7 நாட்களுக்குள்ளேயே நடந்து மக்களை ஒரு விறுவிறுப்புலேயே வச்சிருந்து இந்த கதையை கொண்டு போயிருப்பாரு. இந்த ஒரு படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்காகவே அவருக்கு திரைக்கதை மன்னன் அப்படின்ற பட்டம் கொடுக்கலாம். முக்கியமாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் அல்டிமேட்னு சொல்லுவேன். 7 நாட்கள் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்பிகாவை பாக்கியராஜ் கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வாழ போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் அங்கே ஒரு ட்விஸ்ட்டை வச்சு திருமண உறவுனா என்ன, அதோட மதிப்பு என்ன, முக்கியத்துவம் என்ன அப்படின்றத சொல்லி காதலோட தியாகத்தை சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் மலையாளம் கலந்த தமிழில் பாக்கியராஜ் அவர்கள் ஒரு டைலாக் சொல்லுவார். எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. கிளைமேக்ஸில் அந்த டைலாகை சொல்லும் போதெல்லாம் படம் பார்த்துட்டு இருக்கவங்க அழுதுருவாங்க. இந்த படத்தோட சூப்பர் டூப்பரான ஹிட்டுக்கு அப்புறமா ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகளில் அடுத்தடுத்த வருஷங்களில் இதை ரீமேக் பண்ணாங்க. இந்த படத்தோட வேல்யூவை கருத்தில் கொண்டு இந்த படத்தோட கதையை சொல்லி எந்த ஒரு ஸ்பாய்லரும் பண்ண விரும்பலை. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் அந்த 7 நாட்கள் படத்தை ஸ்டோரியே தெரிஞ்சுக்காம ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு பாருங்க. அந்த படம் பார்த்தவங்க அந்த படத்தை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும். 5th ஒன் டார்லிங் டார்லிங் டார்லிங். 1982 ரிலீஸ் ஆன இந்த படம் தான் பூர்ணிமா அண்ட் பாக்கியராஜ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண முதல் படம். இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த படம் அவங்க 2 பேரோட லைஃப்ல ரொம்பவும் முக்கியமான படமா இருக்கும் இப்போ வரைக்கும். அந்த காலத்துல பணக்கார பொண்ணு, ஏழை இளைஞன் இவங்க 2 பேருக்கும் இடையில ஏற்படுற காதல் அப்படின்ற ஒரு கதையை நகைச்சுவை உணர்வோட குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படமா இந்த படத்தை கொடுத்திருப்பாரு. இந்த படத்துல ராஜா அப்படின்ற கேரக்டர்ல பாக்கியராஜும், ராதா அப்படின்ற கேரக்டர்ல பூர்ணிமா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. ராதா பெரிய பணக்கார விட்டு பொண்ணு, ராஜா அந்த வீட்டில் வேலை பார்க்குற வாட்ச்மேனோட பையன். இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்காங்க. சின்ன வயசுல ராதாவோட நாய்க்குட்டி இறந்து போயிருது. அதை புதைச்சு அதுக்கு ஒரு கல்லறை கட்டிடுறாங்க. தென் ராதாவை அமெரிக்காவுக்கு கூட்டி போறாங்க. அந்த டைம்ல ராதா ராஜா கிட்ட ஒன்று சொல்லிட்டு போறாங்க, என்னோட நாய்க்குட்டியோட கல்லறையை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் 10 வருஷம் கழிச்சு அமெரிக்காவில் வந்து திரும்பி ராதா வர்றாங்க. அப்போ வரைக்கும் அந்த நாய்க்குட்டியோட கல்லறையை இவர் பத்திரமா பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ராதாவோ ராஜாவை தான் வீட்டு வாட்ச்மேனோட பையன் அப்படின்ற ஒரு பார்வையில தான் பார்க்குறான்.
அதுக்கப்புறம் சின்ன வயசுல இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அவங்ககிட்ட கொண்டாந்து காமிக்கும்போது அந்த ஃபோட்டோ பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்துட்டு இவர் கொடுத்துட்டு அதை பற்றி சொல்ல வருவார். பட் அதுக்குள்ளே அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோவை மட்டும் கட் பண்ணி எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் ஃபுல் பண்ணுறதுக்காக பாக்யராஜ் அவங்களுக்கு ஒரு ஃபேக்கான லவ் லெட்டரை கொடுத்து அவரோட மனசை ஏமாத்துறது. அவர் இன்னசென்ட்டாக அவ்வளோ சந்தோஷமாக அதை எடுத்துப்பாரு. பட் இவங்க அதை ஏமாத்துறது, பிராங்க் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பாக்யராஜ் அவர்கள் அவங்க மேலே உள்ள அன்புனால ஒவ்வொரு விஷயமா அவங்க கிட்ட சொல்ல வருவார். பட் வர்ற டைமில் எல்லாருமே பாக்யராஜ் மனசு நோக அடிக்கிற மாதிரி பல விஷயங்களை இவங்க பண்ணி விட்டுருவாங்க பூர்ணிமா. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஒரே ஒரு ட்விஸ்ட்டு தான் வரும் நடுவில். அதுக்கப்புறம் படத்தோட கதையே சேஞ்ச் ஆகி கிளைமேக்ஸில் என்ன ஆகுது அப்படின்றதெல்லாம் பயங்கரமான ஸ்க்ரீன் பிளேயில் சூப்பராக சொல்லியிருப்பாரு பாக்யராஜ் சார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால உங்க நாய்க்குட்டி இங்க தான் புதைச்சீங்க. நீங்க இந்த ஊர் விட்டு போகும்போது வெறும் என்ன ஃப்ளவர் செக்ஷனீங்க. இத்தனை வருஷமா நான் டெய்லி இங்க வந்து ஃப்ளவர்ஸ் வச்சிட்டு இருக்கேன். தேங்க் யூ. டோன்ட் மென்ஷன். ஆனா இனிமே இந்த முட்டாள்தனம் செய்யாதீங்க. இந்த படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா இந்த படத்தை கன்னடத்தில் பிரேமி நம்பர் 1 அப்படின்ற பேரில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான காதல் அப்படின்றது பணத்தை பார்த்தோ, பதவியை பார்த்தோ, அந்தஸ்தை பார்த்தோ, அதிகாரத்தை பார்த்தோ வர்றது கிடையாது. அந்த பொண்ணு மேலே நம்ம எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்கோமோ அந்த மரியாதையை பார்த்து வர்றது, அந்த பொண்ணுக்கு கொடுக்குற மதிப்பை பார்த்து வர்றது, அவங்களுடைய குணத்தை பார்த்து வர்றது, அவங்க மேலே இருக்க அன்பை பார்த்து வர்றது அப்படின்றத இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்தவங்க இந்த படத்தை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.